ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன், ஏலக்காய் சேர்த்துட்டேன், அன்னாசிப்பூ, பட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம், ஸ்பைசி ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லா பொரியட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு வாசனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா நமக்கு பொன்னிறமாக வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட் வராது. கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ரொம்ப காரம் சேர்க்க வேணாம், ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போது புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 பாக்கெட் தயிர், ஒரு 1/2 லெமன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த படியில் ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன், அப்போ 2 படி தண்ணி எடுத்துக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். அளவு இந்த மாதிரி தாங்க எடுத்துக்கணும். நம்ம எதனால் எடுக்கிறோமோ அதிலே 2 அளவுக்கு எடுத்துக்கணும். 1 படி அரிசினா 2 படி தண்ணி எடுத்துக்கணும், 2 படி அரிசினா 4 படி தண்ணி எடுத்துக்கணும். அளந்து வச்சுருக்க வாட்டர் சேர்த்துக்கலாம். 2 படி தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம இந்த டைமில் தான் சேர்க்கணும். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம்னா அது கரெக்டாக இருக்காது, நமக்கு கூட போயிடும். நமக்கு தண்ணி இருக்கும்போதே வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு தண்ணி நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க அரிசி, அப்போ தான் நமக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா போகாது. இதிலே நமக்கு வடிகட்டி எடுத்துப்போம். அரிசி சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.